ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நள்ளிரவு சேனல். தபால்காரர் கடிதம் என்று ஒரு வீட்டில் கதவை தட்டினார். வருகிறேன் என்று உள்ளிருந்து குரல் கேட்டது. ஆனால் நபர் வரவில்லை. 3 அல்லது 4 நிமிடம் கழித்து வந்தார். இறுதியாக கோபம் அடைந்த தபால்காரர், சீக்கிரம் வந்து கடிதத்தை எடுத்துக்கொள். மீண்டும் குழந்தை போன்ற குரல் கேட்டது. ஐயா, கடிதத்தை கதவுக்கு அடியில் வைத்து நான் வருகிறேன் என்றார். தபால்காரர், இது ஒரு பதிவு செய்யப்பட்ட கடிதம், அதற்கு ஒப்புதல் தேவை, எனவே நீங்கள் கையெழுத்திட வேண்டும் என்று கூறினார். 10 நிமிடங்கள் பிறகு கதவை திறந்தது. எரிச்சல் அடைந்த தபால்காரர் வாயடை கடிதத்தை எடுக்க கால் இல்லாத ஒரு சிறுமி அவள் முன்னாடி மண்டிட்டாள். தபால்காரர் கடிதத்தை அமைதியாக கொடுத்துவிட்டு வருத்தமுடன் திரும்பினார். இப்படி நாட்கள் சென்றது. தபால்காரர் சிறுமி வீட்டுக்கு கடிதம் திருப்பது வழக்கம். தீபாவளி நெருங்கி கொண்டிருந்தது. தபால்காரர் எப்போதும் பெருங்காலுடன் இருப்பதை அந்த பெண் கவனித்தாள். எனவே ஒரு முறை தபால்காரர் கடிதம் வழங்கும் போதெல்லாம் அந்த பெண் அமைதியாக தரையில் உள்ள கால் தடங்களில் இருந்து தபால்காரின் காலை அளவு செய்தார். தீபாவளிக்கு முன்பு அந்த பெண் அவரிடம், மாமா, இது உங்களுக்கு நான் தீபாவளி கொடுத்த பரிசு என்று கூறினார். தபால்காரர், நீ எனக்கு மகள் போன்றவள், உன்னிடம் இருந்து நான் எப்படி பரிசு வாங்க முடியும் என்று கேட்டார். சிறுமி வற்புறுத்தால் தபால்காரர் வீட்டுக்கு எடுத்து சென்ற பாக்கெட்டை திறந்து பார்த்தார். அவர் ஒரு ஜோடி கால்நடை பார்த்ததார். அவர் கண்கள் கண்ணீர் நிரம்பியது. ஏனென்றால் அவர் முழு சேவைகளின் போது அவர் வெறுங்காலுடன் இருப்பதை யாரும் கவனிக்கவில்லை. அடுத்த நாள் தபால்காரர் தனது தபால்காலின் நிலையில் அடைந்தார். அவரது உடனடியாக வெறும் பகுதி நாள் தபால்காரர் தனது தபால் நிலையத்துக்கு அடைந்தது. அவரது உடனடியாக வெறும் பகுதியில் மாற்றம் வேண்டும் என்று தபால் அதிகாரியிடம் கெஞ்சினார். போஸ்ட் மாஸ்டர் காரணம் கேட்டது. எல்லாத்தையும் சொல்லி கண்ணீருடன் கூறினார். ஐயா, இன்னைக்கு அப்புறம் எந்த தெருவுக்கு போக முடியாது. அந்த சிறுமி என்னை வெறுங்காலுடன் பார்த்து காலணி கொடுத்தாள். நான் எப்படி அவளுக்கு கால் கொடுப்பேன்? மாற்றங்களின் வழியை, அனுபவங்கள் மற்றும் அவர்களின் வழிகளை பகிர்ந்து கொள்ளும் உணர்திறன், மனித குணம், அது இல்லாமல் நம் முழுமடையவில்லை. சக மனிதரிடம் அடைந்து உயிருடன் கருணை காட்டுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.